நம்பி வந்தமே நம்மளை விட்டு சென்று விட்டாக வில்லையுமா? உண்மைதானே சுவாமி? நீங்க இருக்க வேண்டாம் சுவாமி. பாண்டிமணி கோவிலுக்கு சென்று விடுவோம். வாருங்கள் சுவாமி, செல்வோம். கோடி சரணமே கொட்டப வீரனா வெள்ளச்சாமி கோடி சரணமோ கோடி சரணமும் செய்த சாமி கொட்டவன் ஆணுமெனான் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி பாத சரணமே சுவாமி பாத அழகு பாத பாண்டி பாதம் அணிந்தாமே பாண்டியனே பாதம் அணிந்தாமே பாண்டியரே பத்தருள வேணும் எந்தனையே பத்தருள வேணும் எந்தனையே சுவாமி ஐயா சுவாமி மகனே யார் நீ? எதற்காக அழைத்தாய்? என்னை அழைத்த காரணம் என்னடா? சொந்த ஊரு மதுரை ஐயா, என் பேரு வெள்ளச்சாமி. 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 திக்கு திக்கல்லையா தென்னாட்டு வீரனையா, கல்லனையா தென்னாட்டு வீரனையோ, வீராதி வீரனையா விரட்டப்பட்டு வந்தேனையா. வீராதி வீரனையா விரட்டப்பட்டு வந்தனையோ. சாமி, மதுரை சக்கம்பட்டியிலும் சேதுபதிக்கும் சம்பாய்க்கும் பிறந்தவனையா நானும் இந்த வெள்ளச்சாமி. அழுது புலமினிக்க காரணம் அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்த மலைச்சாமி மலையம்மாள் ஈண்டெடுத்த 7 பேர் அண்ணன் மகள் விடைபெறுந்த வெள்ளியம்மாளை வீட்டுக்கு தெரியாமல் அழைத்து வந்து விட்டேன். இதை எப்படியோ தெரிந்து கொண்டு வெள்ளியம்மாவில் அண்ணன் மகள் 7 பேரும் எங்களை பிரிப்பதற்காக வெட்டர் வெல்கமோடு விரட்டி வருகிறார்கள். சாமி, நாங்கள் உண்டி பிழைப்பதற்கு வழியில் தெய்வமே, உன்னையே கதைகின்ற ஓடி வந்து விட்டோம் ஐயா. எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் சாமி, எங்க உயிரை காக்க வேண்டும் தெய்வமே. ஐயா, மகனே வெள்ளைச்சாமி, சாமி மகளை வெள்ளையம்மா, நீயோ ஒரு இனம். உண்மைதான். நீ காதலித்து திருமணம் செய்யும் பெண்ணோ வேறு இனம். உண்மை. இருவரும் வெவ்வேறு இடத்திலே பிறந்திருந்தாலும் சாமி பாண்டி, நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு வந்திருக்கின்ற அப்படித்தானே? உண்மைதான் தெய்வமே. ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியோ சுவாமி 3.25 நாளிகை. இந்த 3.25 நாளிகைக்கு சாமி நீ மாண்டும் ஐயோ திருவாய். சாமி கேட்டா சாமி, கேட்டா ஐயாளாக சாமி, நாங்கள் வாழ வேண்டும் சாமி. எங்களை பிரித்து விடார்கள் ஐயாளாக வாழ்வதற்கு தெய்வ விதிமச்சம் கொடுக்க முடியாத தெய்வமே. சாமி, சாமி ஈசனால் விதிக்கப்பட்ட விதியை என்னால் ஒருபொழுது மாற்ற இயலாது. என்னால் உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாத சாமி. ஐயா, ஐயா, நீ நம்பி வந்தமே, நீயும் அடைக்கலம் மறுத்து விட்டாயே. நாங்கள் எங்கே செய்வோம்? என்ன ஐயா செய்வோம்? நீ அடைக்கலம் கொடுக்காத இந்த இடத்தில் நாங்கள் இருக்க போவது கிடையாது சுவாமி. எங்கேயாவது சென்று இருவரும் மாண்டு படுத்து விடுகிறோம் சாமி. இந்த பாண்டிமணி தஞ்சம் என்று வந்தவர்கள் ஒருபொழுது மீன்படுவதில்லை. அங்க தெரிகிறதா 7 பல செவ்வாழை தோப்பு சுவாமி தெரிகின்றதா? 2 மரம் தெரிகிறது ஐயா. அங்கு சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் சாமி. நான் கூறிய 3.25 நாளிகைக்குள் நீ மீண்டும் வந்தால் மீண்டும் செவ்வாழ மர தோப்பில் சந்திப்போம். மீண்டும் செவ்வாழை தோப்பில் சந்திப்போம். இல்லை சாமி. ஐயா, கண்ணே வெள்ளியம்மா
சுவாமி பாண்டிமணி தெய்வம் சொன்னதை அறிந்தாயா? அறிந்தேன் சுவாமி. இருவருக்கும் இனி இந்த பூலோகத்தில் அடைக்கலம் இனி இந்த மூணை மக்கள் தினந்தான் என்று சொன்னார். உண்மைதானே சுவாமி? என்ன வெள்ளையுமா வாழ்ந்திருப்போம் சுவாமி. யாரும் வாழாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசையோடு ஓடி வந்தமே. உண்மைதானே சுவாமி? மூனைமக்க பொழுது என்னுடைய உயிர் பிரிய போகிறது சுவாமி. அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. கண்ணே, அப்படி எல்லாம் நடக்காது சுவாமி. என்னை யார் முன்னை போல் நிலைகுத்து நிற்க முடியவில்லையம்மா சுவாமி. என் கண்கள் எல்லாம் சோர்ந்து கொண்டு சுவாமி கலங்காதீர்கள் சுவாமி. என்னாவது விட்டது வெள்ளையம்மா. சுவாமி என்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லுவாயே கண்ணே. சுவாமி தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே மாட்டேன் சுவாமி. உன்னுடைய அண்ணன்மார்களாம் ஓடி வந்து விட்டார்கள் என்று என்னை விட்டு போய் விடுகவில்லை சுவாமி. அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே மாட்டேன் சுவாமி. பிரியவே மாட்டேன். மயங்காத மயங்காத மனசாலும் மகராணி. மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி. மயங்காத மயங்காத மனசாலும் மகராணி. மனம் போலே ஒன்னும் சேர்ந்து மழை போலே வாழ்கிறலாம். மகராசா மகராசா மனசுக்கேத்த மகராசா. மகராசா மகராசா மனசுக்கேத்த மகராசா. தனியாளானா இருக்கேன் வரவேனோ மகராசா. மழை பெஞ்சு மலைக்கோட்டை கரைஞ்சிடுமா சுவாமி. மழை பெஞ்சு மலைக்கோட்டை கரைஞ்சிடுமா. மழை போஞ்சு காத்தடிச்சா நான் வருவேன் மகராணி. மகளெடுத்து தலை சீவி தலை நிறைய பூ முடிச்சே. மகளெடுத்து தலை சீவி தலை நிறைய பூ முடிச்சே. முத்தையில போறவரை காத்திருக்கே மகராசா. திக்க வரம் தோப்பெள்ளா கொல கொலையா காய்ச்சிருக்கு. சுவாமி. திக்க வரம் தோப்பெள்ளா கொல கொலையா காய்ச்சிருக்கு. காய்ச்ச மரம் வேலைக்கு போ கண்ணு பட்டு போனதடி. பூவுலையும் ஜாதி பூ பொட்டுலையும் செந்துருக்கும். பூவுலையும் ஜாதி பூ பொட்டுலையும் செந்துருக்கும். இலையில கூறப்பட்டு தந்தவரே மகராசா. மயங்காதே மயங்காதே சுவாமி. மனசாலும் மகராணி. சுவாமி உனக்கு இருக்கிற நெஞ்சு தகரான். ஒண்ணு கண்ணு கிளிய வளர்த்துக்கோ. ஊருக்குள்ள தலை நீட்ட முடியல. கடை வீதிக்கு டீ குடிக்க போக முடியல. நீல ஒரு ஆம்பளை மனுஷன் மணப்பாறைக்கே போக முடியல. 7 பேர் என்ன தம்பி ஊனூர் பஸ் ஸ்டாண்ட்ல வெத்தலை விட்டு உட்காந்துருக்காங்க. என் ஊர்ல காரி துப்ப அண்ணன் தம்பி 7 பேர் ஒத்து பொம்பளை பிள்ளை வளர்த்துட்டு இப்படி ஊரு கூட்டி ஓடி போயிட்டேன் வெள்ளச்சாமி. ஏண்டா டேய் ஏண்டா உன் முகரம் இருக்காண்டா டேய். நீயே உனக்கு காலு மொண்டி. நீ என்ன வேறப்பா பேசுறியா? எங்க முடிஞ்ச அந்த காலில் எட்டு உதைய பார்க்கலாம். தகிரியா அந்த காலில் எட்டு உதை விட மாட்டியா தம்பி? விடக்கூடாது. நம்ம தங்கச்சி இழுத்துட்டு ஓடன பாவத்துக்காக நம்ம அண்ணன் தம்பி 7 பேரு. 7 வெட்ட வெட்டணும். ஏதுக்கு ஏயா பெரியவன் நடுவுல. சரி வெள்ளைச்சாமி வெள்ளையம்மாவை கூட்டி போறதுக்கு 7 பேர் எங்க போனீங்க? அதை செய்யுங்க. மரியாதை உனக்கு மரியாதை இல்லை. நானே வயிற்றுல இருக்கிற தங்கச்சி கூட்டி போட்டு எங்கே ஒன்று வைக்கிறேன் பாரு. சரி சரி தெரியாம ரொம்ப ரொம்ப கோபக்காரா இருப்பாரு. ஆஹா பொறுமை பொறுமை என்னைய அதை கட்டி போடியா. பிடிச்சு போடு பிடிச்சு போடு. நம்ம அண்ணன் தம்பி 7 பேரு. இவன் 7 வெட்டா வெட்டா அப்படி வெட்டியா? என் பொறப்பு பாரு எப்படி இருக்கா இவர். நீங்க சொல்லி விட போய் தெரியுது. இங்க வரு என்ன விட்டணுமா? நானும் எடுத்துட்டு ஒண்ணு. ஏய் 6 வெட்டு வெட்டு வெட்டா. கோபக்காரனை 7வது வெட்டு. நல்லா கலவத்தை போய் பாம்பறா. அம்மா
டேய் எத்தனை வெட்ட வெட்டன 6 வெட்டி வெட்டியாச்சு புரிய அது புரிய இப்படி இப்படி ஆனா அண்ணன் எழுவாரு 6 வெட்டி வெட்டிட்டே ஆமா ஒண்ணு வெட்டன ஒண்ணு ஒரு வெட்டி வெட்டன அப்படி சொல்லு அத்தா என்ன நான் வயிற்றுல இருக்கிறேன் நீ குறைஞ்சு கிடக்குறியா தங்கச்சி எடுத்து ஓடி போன இருக்கிறேன் எதுக்கா தங்கச்சி எடுத்து ஓடினா எதுக்குயா ஏய் கொலைனா ஆடுதுடா அடே கோப்பா எதுக்கா ஓடின எதுக்கு ஓடின ஐயா இவ்வளவு புதியவா இருக்கு சரி சரி கழுவு மச்சான் தங்கச்சியை காதலிச்ச பாவத்துக்காக ஆமா நீ செய்ய வேண்டிய கடையம் பூரா செஞ்சு முடிச்சிடணும் தம்பி நேரா பண்ணால அந்த வேட்டி மேல நேரா எடுத்து போடுறேன் தம்பி அண்ணனுக்கு காலு முடியல குண்டி தெரியுமில்ல டேய் கால புடுடா டேய் ஐயோ ஏய் அவன் நொண்டியா விட்டுறியா ஐயா பாவத்தை ஒரு காலம் முதவே மொண்டி ஏண்டா அவனை போட்டு இழுத்து நேரா போடுறானே ஆமா உன்னை ஒரு இருக்கிற ஒரு காலி ஒடிச்சிருவாங்கள மெதுவானே எப்படின்னே மொண்டிப்பட்டிக்கு போவே மொண்டிப்பட்டி நேரா படாச்சு வேட்டி எடுத்து வந்தாச்சு வேட்டி எடுத்துட்டியா வேட்டியை போடுறா மேல போடுறவங்க அப்பம் தானே மாட்டி தள்ளிட்டாய ஆனா சத்தியமா நீங்க கூட பிறந்ததுக்கு எந்த சாமி புண்ணியம்மா ஆமா ஆமா உன்னை பெத்த நேரத்து பேசாம ஊருக்கா போய் மணப்பாறை ஜிஹெச்சுக்கு போயிருக்கல டேய் மேல ஓடுற செத்த மேல ஓடுறானா அத்தா எங்க ஊர்ல கோடீஸ்வரன் லட்சாதிபதி சோத்துக்கு என்ன பண்ற சரி விட்டுனே நம்ம மைசெட்டுக்காரன் சரவணன் இருக்கிறாரு மாலை போறாடே மாலை எடுத்து வாடா லட்சாதிபதி ஆமா ஆமா செத்து போன பொணத்துக்கு என்னன்னா மரியாதை செஞ்சிடறேன் நீங்க நல்லா வேட்டி போட்டாச்சு ஆமா அடுத்து டேய் தம்பி மாலை எடுத்துட்டே மாலை போடுறா மாலை கழுத்துல போடுறா போடுறவங்க ஒப்பம் தான் நானு அவங்கள்ட்ட போறா யா பெரிய எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரா வாக்களிக்க வல்லமை படைத்த வாக்காள பெறக்கூடிய மக்களே எலெக்ஷன் இல்லை இந்த வருஷம் ஏய் நம்ம ஓட்டு கேட்க வந்திருக்கேன் ஓட்டு காசு முண்டே நம்ம செத்து போட அவனுக்கு போடு அத்தா ஏன் நீங்களா போனோம் சில்லற காசு இருந்தா 1 ரூபா கொடுங்க நான் லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லாம் 350 ரூபா தாளும் 450 ரூபா தாளம் முழு தாளா இருக்கு பூரா முழுசா இருக்குது முறிக்க முடியாது ஆமா 250 ரூபா தாள் பூசா இருக்குது எப்படியா கண்டுபிடிச்சாங்க நம்ம தாள் அத்தா 1 ரூபா கொடுத்தா அத்தா 1 ரூபா கொடு நெத்தில வைக்கிறது சரி இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கா இன்னைக்கு சனிக்கிழமை நேத்து என்ன கிழமை சரி இப்படியே விடிஞ்சு போறேன் அத்தா பசை வச்சிருக்கிறிய இப்ப காசு எப்படி ஒட்ட வைக்கிறது நித்தில எச்ச தொட்டா ஆனா நீ சொன்ன ஒரு ஐடியா இந்த பசை பிரிக்க சித்தாலும் எரிச்சா கூட காசு விடாது ஆமா ஆமா தங்கச்சி காதலிச்ச பாவத்து ஆமா அண்ணே தீப்பெட்டி யாரா கொடுங்க ஓசி தீப்பெட்டி பத்தத்து கொடுத்துறேன் என்ன கிழமை லட்சாதிபதி நீங்க கோடீஸ்வரன் நீங்க இன்னைக்கு தீப்பெட்டி வாங்க காசு சனிக்கிழமை தனியா போகாதுமே போனா சரி சரி அட போய் குக்கால எந்த ராடி தம்பி என்னையா லட்சாதிபதி கோடீஸ்வரன் சொன்ன தீப்பெட்டி காசு கோழி கொஞ்சம் கட்டி விடுறா அண்ணே தீப்பெட்டி தான் தீப்பெட்டி வாங்க வாங்க வேற ஒன்று கொடுங்க தீப்பெட்டி மைக் செட்டுக்கார் சரவணன் தீப்பெட்டி சரி சரி யாரு பேரு யாரு கால்ல கட்டுறா டேய் நீ எல்லாம் ஏன்டா சாக சுடுவாடு தெரியாம ஏன்டா செத்து போன கால கட்டுற என் கால கட்டுற நானா செத்து போயிட்டு கட்டுறா யாருன்னு குமரேசனா தீப்பெட்டி கொடுத்து
ராஜாவா? சரி, ராஜா குமரேஷ். நான் தீப்பெட்டி கூட வாங்கி கெதியாம இருக்கேன். ஆமாம்மா. நான் லட்சாதிபதி கோடீஸ்வரன். ரொம்ப லட்சாதிபதி. நான் நினைச்சேன் அப்படின்னா 50 தீப்பெட்டி கம்பெனி வைக்கிறதுக்கு வாய்ப்பு வசதி இருக்கு எனக்கு. ஆனா காசு இல்லை. ஒருத்தர் இல்லையா? அம்மா இல்லையா? காசு இல்லை. இல்லனே. ஏன் தெரியுமா? வெள்ளச்சாமி செத்து போயிட்டான். ஆமா. இப்ப பத்த வைக்க போறேன். ஆமா. எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சுன்னா நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னு வச்சுக்க. கேஸ் ஆயிரும். தீப்பெட்டி கொடுத்தது யாரு? ஊனையூர்ல இருந்து வருவாங்க. தீப்பெட்டி கொடுத்தல கையை கட்டி நம்பர் தப்பிச்சுக்குவேன். அப்படி சொல்லுங்க. அத்தா பத்த சுட்டலாமா? ஆமாம்மா. அத்தா நீ தானே மாலை மாத்த கை முதல்ல கை தட்டின. ஜீனி ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வாங்க. நீ தானே மாலை மாத்த கை தட்டின முதல்ல கை தட்டின. மாலை பத்தியா கெதியா பாரு. யாரு வெத்த பிள்ளையோ. ஆமாம்மா. போயிட்டு போ. அதே பெத்த தாய் தப்பேன் பேச கேட்காம இழுத்துட்டு ஓடனா இந்த கெதியா. நீ நல்ல மனுஷையா. வாழை வைப்பு நினைச்சேன். தீப்பெட்டி இப்படி பிடிக்கணும். இந்த ஒரு குச்சி கொஞ்சம் தள்ளியா எப்படின்னு தீப்பெட்டி குச்சி எப்படி பிடிக்கணும்? இப்படி பிடிக்கணும். பத்திக்கிச்சு அப்படியே வைனு. அடடே குளிக்கலையா? 3 மாசம் ஆச்சு. அதானே பார்த்தேன். ஏன்னா பிடிக்க மாட்டேது. ஏன் தெரியுமா? ஏன்? என் தங்கச்சி மேல உசுறு பாசமா இருந்தேன். பாசம் நான் பத்த வச்சு பிடிக்கல. தங்கச்சி வெள்ளை மேல கூட்டு பத்தி சொல்றேன். ஆமா. வெள்ளை மேல பத்த வைக்கிறியா? ஐயா தங்கச்சி வெள்ளை மேல. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏமா ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் கலங்குதா? இல்லண்ணே, என் வெள்ளச்சாமியை கூட்டிட்டு வந்தீங்களே, என்னாச்சோ ஏதாச்சும் மனசு பதறுதுண்ணே. வெள்ளச்சாமியா? ஆமாண்ணே. உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சுனா உனக்கு கல்யாணம் பண்ண சொன்னா அண்ணன் தம்பி நான் எதுக்கு இருக்கேன்? 7 பேர் இருக்கமா இல்ல? உனக்கு தங்கச்சி வேணுமையா? அண்ணே அப்படி சொல்லக்கூடாது. கல்யாண ஆசை வந்துருச்சு. தங்கச்சியை பார்த்து அப்படி சொல்லலாமா? நான் 2 மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கோங்க. ராஜாவும் குமரேஷ். சரவணன் யாரோ ஒரு ஆளை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஐயோ ஆனா நீ அவன் யாரு எந்த ஊருன்னு தெரியல அவனை கூட்டி ஓடுறீங்க. ஐயோ அண்ணே அப்படி சொல்லாதீங்க. கடவில தலை காட்ட முடியல. அண்ணே வெத்தல போட்டுறவன் பூரா மூஞ்சில காரி துப்புறாங்க. என்ன புள்ள வளர்த்துக்கிற அப்படின்னு அண்ணே கூட்டி ஓடுறாங்க. அண்ணே வாழ்ந்தாலும் அவரோட தான், செத்தாலும் அவரோட தானே. அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். கையதான் காட்டுறேன். அண்ணே அண்ணே அவர் இல்லாம வாழவே முடியாதுன்னு. அண்ணே வேணானே ரொம்ப கோவக்காரன். பேசாம இருமா. வயிற்றுல உன் தங்கச்சி யாரை கூட்டி போட சும்மா இருப்பியா? உன் குழந்தை யாரை கூட்டி ஓட்ட சும்மா இருப்பியா? என் கொலையெல்லாம் பதறது. அப்படி வேணானே இருக்கு கட்டுன்னு மோர பாரு. என் தங்கச்சி பொருத்தமா ராஜா என்ன குமாரசண்ணே நீங்க 2 பேத்துல யாரையும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க. என்னைய வயசு கடையில கள்ள முட்டை. அண்ணே அவர் இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஐயோ அவர் இல்லாம நான் வாழவே மாட்டேன். உயிரோடவே வாழ மாட்டேன். ஐயோ அண்ணே 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 என் வெள்ளச்சாமி என் கூட எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கண்ணே. உங்களுக்கு புண்ணியமா போகும்னே அண்ணே. உங்க காலில் கூட விழுகிறேனே அண்ணே. எங்க 2 பேத்தையும் பிரிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அண்ணே. பிசும்பு போகல பாரியா? அண்ணே அதுதான் நொண்டிக்கு 300 சொல்றீங்க. நொண்டிக்கு 300 குறும்பியா? மோதி பார்க்கலாமா? நான் எப்படியே சும்மா இருப்பேன்? நான் உன் தங்கச்சியை கூட்டு போன எப்படியே சும்மா இருக்க முடியும்? அப்படியே இருக்கு கட்டியா பாவத்தை. வெள்ளச்சாமி எங்க? வெள்ளச்சாமி எங்க? அவரை நான் பார்த்தேன். முகரையா பாருவே. வெள்ளச்சாமி எதுவும் பண்ணிட்டீங்களா? ஐயோ அண்ணே அண்ணே விராலமலை ஜோதி தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்குற மாதிரி. வணக்கம்ண்ணே. அதாவது பரவாயில்ல, டிக்கெட் கொடுத்தாலும் பரவாயில்ல. அவன் டிக்கெட் கிழிக்கிற மாதிரி படுத்து கிடக்கா பாரு. நான் பத்த வச்சேன் வந்தேன். பத்த வச்சிங்களா? என் வெள்ளச்சாமிக்கு என்ன ஆச்சுன்னு? ஐயோ ஐயோ உன்னை உன் கூட பிறந்த அண்ணன் எவ்வளவு மோசமானவங்க. ஐயோ ரொம்ப மோசமானவங்க. என்னண்ணே பண்ணீங்க? அது கோவத்துல கொன்னுட்டாங்க. ஐயோ ஐயோ என் வெள்ளச்சாமி விட்டு கொண்டுட்டீங்களா? ஐயோ
சுவாமி வாழ்ந்தாலும் உன்னோட தான் செத்தாலும் உன்னோட தான் சொன்னீங்களே சுவாமி. என்ன மட்டும் இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்களே. ஐயோ அண்ணே வந்த செத்துட்டேன். ஐயோ என்ன உனக்கு மாப்பிள்ள குமரேச ராஜாதே. ஐயோ இந்த விதத்துல யாரோ ஒரு குலுக்கு சீட்டு அண்ணே குலுக்கு சீட்டு போடுறோம் பெருமாள் கோயில். என்னையா என்ன கடையில் கள்ள முட்டாய் வாங்குற மாதிரி சொல்ற? 2 பேர்த்த பேரை போட்டு குலுக்கி போடுவோம். யாரு பேர்? ஐயா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க பாவம், அவங்களுக்குள்ள சண்டை வந்துருக்கு. அண்ணே குலுக்கு சீட்டு தேர்ந்தெடுத்துங்க மாப்பிள்ள யாருன்னு. குலுக்கு சீட்டு போடுவோம் பேர் யாரு மாப்பிள்ள. அண்ணே அவர்கள் நம்மளுடைய தங்கச்சியா தங்கச்சியா ஐயா அணுங்க ஒப்பம் தானே உனக்கு ஒரு காலு மொண்டி. ஆமா ஆனா 1000 தான் இருந்தாலும் தெரியாது, சொட்ட மண்டை மட்டும் மறையவே மாட்டேங்குது. அது எப்பவுமே மறைக்க முடியாது. நான் பத்த வச்சேன். ஐயோ பிடிக்கல. ஏன்னா குதிக்கிறீங்க? நிக்க முடியல, கால் உதறதா. பத்த வச்சேன் பிடிக்கல. ஐயோ சீக்கிரம் பத்த வச்சுட்டு வீட்டுக்கு வா. ஐயோ எதுக்கு? அண்ணே மானாங்குன்ற மட்டும் வந்துடாத, பத்த வைக்க. தம்பி மானாங்குன்ற மொட்டை மிட்டி நாளைக்கு உன் குடும்பத்தை கெடுத்து போடுவேன். வேணாண்ணே, அதுக்கு கெடுத்து போடுவேன். எச்சரிக்கை பண்ணு. குழந்தையால கெடுத்து போடுவேன். வேணாண்ணே, நான் 10 வச்சு உனக்கு தங்கச்சி வேணும்னு. நான் 10 வச்சு குடும்பம் எத்தனை குடும்பத்துல பொசி இருக்குது. சரி எனக்கு தெரியும் எத்தனை ஊர்னு எனக்கு தான் தெரியும். நான் வீட்டுக்கு போய் குளிச்சு பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஐயோ உனக்கு நான் தான் மாப்பிள்ளை. அண்ணே உனக்கு அண்ணன் தங்கச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்படி சொல்லு. உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லு. சீக்கிரம் பத்து வச்சுட்டு வா. சரிண்ணே நான் உட்கார்ந்துருக்கேன், ஒட்டு நெல்ல உட்கார்ந்துருப்பேன். எதுக்கு 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 மாப்பிள்ளை பார்க்க போகணுமியா? அப்படி சொல்லு. சம்மதமா? நெருப்புடா நெருங்குடா. நீ போயிட்டு வேணே மொண்டிக்காரன், போயிட்டு வேணே. என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்து விடாதே என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே சுவாமி. நான் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி? நான் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி? ஐயோ எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி. சுவாமி ஐயோ தேரோடும் வாழ்வு என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோட விட்டானடி, கண்ணில் நீரோட விட்டானடி. சுவாமி எத்தடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி. சுவாமி கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னானடி, என்னை விளையாடச் சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி, கண்ணில் வேறுபட்டு நின்றானடி. சுவாமி நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேன் நினைத்தீர்களா சுவாமி? ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி, ஒரு கணமும் நான் உயிர் வாழவே மாட்டேன். நீங்கள் இருந்த இதே சிதையில் நானும் எறிந்து உங்களுடனே உடன்கட்டை ஏறுகிறேன் சுவாமி, உடன்கட்டை ஏறுகிறேன். டேய் நான் சொன்னது போலவே இந்த வெள்ளச்சாமி மல்லையமாலும்
அவர்கள் குறிக்கப்பட்ட முனைமுக்கா நாளைகளுக்கு இறந்து விட்டார்கள். அவர்களை எப்படி விட்டு விட்டால் இந்த உலகத்திலே பேயாகவும் பிசாசாகவும் அலைந்து கொண்டிருப்பார்கள். பூசாரி அழைத்து பிடிமணி கொண்டு வந்து இவர்களை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். மகனை பூசாரி. சாமி, ஓ, இன்னவர்கள் இப்படியே வெட்டி வைத்தால் பூலோகத்தில் மாநில பிறப்புகளை பேயா பிசாசாக துன்புறுத்தாதனாலே உயிரெழுப்பி பிடிமீன் எடுத்து உங்கள் காலடி கட்டுப்பட செய்கின்றேன். வெள்ளைசாமி தங்க பாண்டி செல்ல பாண்டி முத்து பாண்டி நேரமெல்லாம் முப்பூசையா. தெய்வமே, வாழ வேண்டும் என்று ஓடி வந்தமே எங்களை வாழ விடாமல் அழித்து விட்டார்கள் சாமி. உடலை இழந்தவர் ஆபாசமாக அழையும் எங்களுக்கு ஒரு நீதி கிடையாத தெய்வம். உனக்கு என்ன வர வேண்டும் ஐயா? நிறைவேறாத ஆசைப்பட இறந்தவர் அந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் நாங்கள் ஒரு தெய்வமாக வாழ வேண்டும். இவர் குடியிலெல்லாம் எந்த ஒரு கஷ்டம் இருக்கிறது அந்த குடியில் இணைந்து கொண்டு திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண வரத்தனையும், புத்திர பாக்கிய செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தனையும், கைகால் மடமென்று வாழ்வர்களுக்கு நல்ல வரத்தை கொடுக்க வேண்டும். உலகெங்கிலும் நாடெங்கிலும் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியுடைய பேர்வுகளை என்றென்று நினைத்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மரம் எங்களுக்கு. வெள்ளைசாமி, கேட்ட வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும். ஆனால் ஒரு நிபந்தனை சாமி. பொழுது விடிய சென்றால் பொழுது மறைய எனது இடதுகால் பெருவில் கட்டுப்பட்டு என் அறிவாளம் சத்தியம் செய்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா. அப்படி ஆகட்டும் சாமி. பொழுது வரைய சென்றால் பொழுது மறிய தங்களுடைய இடதுகால் பெறுவது இருவரும் கட்டுப்படும். தாங்கள் வைத்திருக்க வீச்சரமா மீது சத்தியம். மகனே வெள்ளச்சாமி, என் அறிவால் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும், உனக்கு பூசை முடிந்த வேண்டும் என்ற பாண்டியனுக்கும் பூசை நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டிமுனியின் பேர்நாமம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேர்நாமம் என்று நிலைத்திருக்கும். இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் வரலாற்றின் சரித்திரத்தையும் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவரது குடும்பம் பாலாறு செல்வமாக வாழும். சென்று வர வெற்றி உண்டாகட்டும். ஆகட்டும் சாமி. இதுவரை இந்த நாடக கட்டிகள் தந்து அத்தனை பேர்களுக்கும் கிளிக்குடியில் மற்ற 4 ஊர் பொதுமக்கள் இணைந்து ஸ்ரீ பாண்டிச்சாமி என்னும் நாடக விழாவினை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கும். எங்கள் நாடகத்தை விடியும் வரை சிறப்பான முறையிலே கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும், விழா கமிட்டியாளர்களுக்கும், மகளிர் மன்றத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு கலைக்குழு சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டுகிறோம். மீண்டும் சந்திப்போம் என பிரியாமல் விடைபெறும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு விடியும் வரை சிறப்பான முறையிலே ஒளி அமைத்து கொடுத்த பாசுக்குரிய ஓம் சரவணா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கும், இதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையின் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். 7 மலை ஏறி ஓடி வந்தேன், உன் 7 மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது மனவை சேர்ந்த PRS ரங்கராஜ் பப்புன். நன்றி நன்றி நன்றி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். விடைவரை எங்களுக்கு ஒளிபெருக்கி செய்து ஓம் சரவண ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், விடைவரை இந்த நாடகத்தை கண்டிகளுக்கு அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும், எங்களுடைய நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பேசை வேங்கை விபிக்கு கருப்பையா அவருடைய கலைக்குழு சிறப்பாக அன்பார்ந்த நன்றி. அது மட்டுமன்றி மிருதங்க சக்கரவர்த்தி நைனா கோபி அவருடைய கலைக்குழு சிறப்பாக அன்பார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்த நாடக விழாவினை சிறப்பான முறையிலே யூடியூப் மூலமாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும், தமிழகமெங்கும் ஒளிபரப்பு அமைத்துக் கொண்டிருக்கும் பாசுக்குரிய அன்புள்ளம் BSK யூடியூப் சேனல், SKS யூடியூப் சேனல் அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு, நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்.
வேணும் ஊரு செழிக்க வேணும் யானை தங்கமே உற்ற மழை பெய்ய வேணும் பட்டி பெருக வேணும் பால் பண பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பண பொங்க வேணும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் யானை தங்கமே சிறப்புடனே வாழ வேணும் யானை தங்கமே தபத்திர டிட்டி சங்கராசாமிக்கு நாடக கலை வாழ்க நடிகர் நிலை ஓங்குக ஊர் பொதுமக்கள் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி